ஹலோ, குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். டுடே என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு அருமையான ஜாப் பற்றி தான் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ என்ன ஜாப் பார்த்தோம்னா வந்து ரயில் இந்தியா டெக்னிக்கல் அண்ட் எக்கனாமிக் சர்வீஸ் அப்படின்ற ஒரு மினிரத்னா கம்பெனியை பற்றி தான் நம்ம வந்து டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நம்ம மெக்கானிக்கலுக்கு வந்து அருமையான ஒரு ஜாப் வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு ரைட்ஸ்னால் என்னது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நம்ம ஆர்ஆர்பி வந்து எக்ஸாம் வந்து போட்டிருப்பாங்க. ஸோ ஆர்ஆர்பியில் வந்து நிறைய எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ இது ஆர்ஆர்பி இல்லாமல் இது தனியாக வந்து நம்ம ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு இல்லாமல் ரயில்வே சம்மந்தப்பட்ட ஒரு அருமையான ஜாப் தான் வந்து ரைட்ஸ். ஸோ ரயில் இந்தியா டெக்னிக்கல் அண்ட் எக்கனாமிக் சர்வீஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு முன்னாடிலாம் இது எப்படி ரெக்ரூட்மெண்ட் பண்ணாங்கன்னா கேட் மார்க் வச்சு தான் ரெக்ரூட்மெண்ட் பண்ணாங்க. ஸோ இந்த வாட்டி வந்து எதை வச்சு எடுக்கிறாங்க அப்படின்னா ஒரு பியூர்லி கான்ட்ராக்ட் பேசிஸில் வந்து ஒரு அருமையான ஜாப் கொடுத்துருக்காங்க. ஸோ மெக்கானிக்கலுக்கு வந்து ஒரு 90 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது எந்த சம்மந்தப்பட்டது, எப்படி வந்து நமக்கு ஒர்க் ப்ரொஃபைல் இருக்கும், அடுத்து எது சம்மந்தப்பட்டது அப்படின்னு சொல்லி நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ரைட்ஸ்ன்றது ஒரு மினிரத்னா கம்பெனி. ஸோ இதில் இந்த ஜாப்லேருந்து ஒரு 2 பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு நெகட்டிவ் பாயிண்ட்ஸாக இருக்குது. என்ன அதுன்னு பார்த்தோம்னா வந்து இது பியூர்லி கான்ட்ராக்ட் பேசிஸில் எடுக்க போகிறாங்க. ஸோ இது வந்து திஸ் இஸ் நாட் ஏ பர்மனன்ட் ஜாப். நம்ம பர்மனெண்ட்டாக வந்து இதில் வந்து ஒர்க் பண்ண முடியாது. ஃபுல்லாக கான்ட்ராக்டில் வந்து ஒரு 1 இயர் ஆர் 2 இயர் ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணுற வரைக்கும் நம்ம வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து பேஸ்ட் ஆன் பர்ஃபார்மன்ஸ் வச்சு நம்மளை வந்து பர்மனெண்ட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு நெகட்டிவ் பாயிண்ட் வந்து கான்ட்ராக்ட் பேசிஸ். செகண்ட் நெகட்டிவ் பாயிண்ட் என்னதுன்னு பார்த்தோம்னா வந்து ஃப்ரெஷர்ஸ் வந்து என்னென்னா நாட் எலிஜிபிள். சரிங்களா? 2 இயர்ஸ் வந்து நம்ம மெக்கானிக்கல் ஃபீல்டில் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கணும். சரிங்களா? 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க அண்டு பியூர்லி கான்ட்ராக்ட் பேசிஸ். ஸோ இந்த 2 நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் தான் இருக்குது. ஸோ இது நெகட்டிவ் பாயிண்ட்டாக எடுத்துக்காமல் இந்த குவாலிஃபிகேஷன் இருக்கிறவங்க இருந்தால் கண்டிப்பாக வந்து இந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். சரிங்களா? ஸோ இப்போ மெக்கானிக்கல்னு பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து ஒரு 90 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ 90 வேகன்சியில் வந்து ஏஜ் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா வந்து ஒரு மேக்ஸிமம் வந்து 40 இயர்ஸ் இருக்கிறவங்க வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம், அப்ளை பண்ணலாம். சரிங்களா? என்ன தான் படிச்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா வந்து நம்ம பிஏ பிடெக்கில் வந்து சிவிலுக்கு கொடுத்துருக்காங்க, எலக்ட்ரிக்கல் கொடுத்துருக்காங்க, மெக்கானிக்கல் கொடுத்துருக்காங்க. ஸோ மெக்கானிக்கல்னு பார்த்தா நம்ம வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருக்கணும், இல்லைனா வந்து ப்ரொடக்ஷன் ஆர் இண்டஸ்ட்ரியல் ஆர் ஆட்டோமொபைல். சரிங்களா? ப்ளஸ் ஒரு 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்ம இருக்கணும். எக்ஸ்பீரியன்ஸ் எதில் இருக்கணும் அப்படின்னு பார்த்தா குவாலிட்டி அஷூரன்ஸ் இல்லை ப்ரொடக்ஷன். சரிங்களா? ஸோ ப்ரொடக்ஷனில் ஒர்க் பண்ணியிருப்பீங்க, இல்லை வந்து குவாலிட்டியில் ஒர்க் பண்ணியிருப்பீங்க, இல்லை மெயின்டெனன்ஸ். ஸோ எதுவோ ஒரு இதில் வந்து நமக்கு வந்து ஒரு 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா போதும். பட் கான்ட்ராக்ட் பேசிஸில் வந்து நமக்கு வந்து ஒர்க் இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ வந்து இதுக்கு வேறு என்ன இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தோம்னா வந்து நமக்கு செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன இருக்குன்னு பார்த்தா எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ்க்கு வந்து ஒரு 5% வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து ரிட்டன் டெஸ்ட்டுக்கு வந்து 60%. நெக்ஸ்ட் வந்து இன்டர்வியூ நடக்கும். ஸோ இப்போ வந்து 3 ஸ்டேஜஸ் வந்து நமக்கு நான் இருக்க போகுது. ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு செலெக்ஷன் பண்ணிவிடுவாங்க. நெக்ஸ்ட்டு ரிட்டன் டெஸ்ட் அண்ட் இன்டர்வியூ. சரிங்களா? டோட்டலாக நமக்கு வந்து இதை பேஸ் பண்ணி தான் வந்து எடுக்க போகிறாங்க. ஸோ நமக்கு அடுத்து வேறு என்ன இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தோம்னா வந்து எவ்வளோ சேலரி இருக்கும் இந்த ஜாபுக்கு வந்து அப்படின்னு பார்த்தோன்னா வந்து மினிமம் வந்து 35,000 இருக்கும். சரிங்களா? 4.2 lakhs per annum. சரிங்களா? நம்ம கையிலே வந்து அலவன்ஸோடு சேர்த்து ஒரு 35,000 வந்து நமக்கு அது கை கிடைக்கும். சரிங்களா? நல்ல சேலரி தான். பட் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டுருக்காங்க. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட் எக்ஸாம் ஃபீஸ் பார்த்தா வந்து 600 rupees ஒன்லி தான். ஸோ எக்ஸாமுக்கு வந்து ஆஸ் யூஷுவல் அப்ளை பண்ணுற மாதிரி தான் அப்ளை பண்ணுங்கள். லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்தோம்னா வந்து இந்த மந்த்து 26. சரிங்களா? 26 நவம்பர் வரைக்கும் நம்ம இந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ எக்ஸாம் சிட்டி. சரிங்களா? எக்ஸாம் சிட்டி நம்ம எங்கே வந்து ரிட்டன் டெஸ்ட் எழுதணும் அப்படின்னு பார்த்தா வந்து ஒரு 6 பிளேசஸ் கொடுத்துருக்காங்க இந்தியாவில். ஸோ இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தா சென்னையில் வந்து என்ன பண்ணலாம்னா எக்ஸாம் வந்து எழுதலாம். சரிங்களா? ஸோ இந்த ஜாப் வேகன்சி வந்து உங்களுக்கு வந்து எலிஜிபிளாக இருந்துச்சுன்னா இந்த ஜாப் அப்ளை பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.